வயநாடு நிலச்சரிவு தொடர்ந்து கேரளாவை காத்திருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. ரொம்ப வருஷமாக நம்மளோட பாட்டி தாத்தா காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது இந்த டேமோட கதை. ஆமாம், நான் சொல்ல போகிறது முல்லைப்பெரியார் டேம். முல்லைப்பெரியார் டேம் வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாம்புன்னு சொல்லலாம். முல்லைப்பெரியார் டேமோட கதைக்கு வந்து பல வருஷங்களுக்கு பழக்கம் இருக்குது. அது வந்து பொய்யா இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, முல்லைப்பெரியார் டேம் வந்து உடைய போகுது, அது வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பற்றியான உண்மைகள் வந்து யாருக்குமே தெரியாது. முல்லைப்பெரியாரில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த டேமோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. முல்லைப்பெரியார் ஏரியாவே வந்து இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்குது. பப்ளிக்லாம் வந்து அங்கெல்லாம் போக முடியாது. அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக இருக்குது முல்லைப்பெரியார் டேமோட கண்டிஷன். அந்த டேம் கட்டின டைமில் இது வந்து ஒரு 50 to 55 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 125 வருஷம் ஆகுது. முல்லைப்பெரியார் டேம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த டேம் மட்டும் உடஞ்சிச்சுன்னா அதோட பாதிப்பு மேக்ஸிமம் கேரளாவுக்கு தான் இருக்கும். கேரளாவில் இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த டேமில் இருக்கிற வெள்ளத்தால் வந்து அழிய போகுது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த வெள்ளத்தால் அழிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயம், இடுக்கியில் வந்து ஒரு பெரிய டேம் இருக்குது. முல்லைப்பெரியாரில் இருந்து தண்ணி வந்துடுச்சுன்னா இடுக்கி டேமும் வந்து பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆலப்புழா, எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, கேரளாவோட பியூட்டி வந்து ஆலப்புழா, அது அப்படியே அழிஞ்சிரும். அதே மாதிரி எர்ணாகுளம், த்ரிஷூர், இந்த மாதிரி 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த டேம் உடஞ்சால் பாதிக்கப்படுறது 50 லட்சம் மக்கள். ஏற்கனவே வந்து வயநாடு நிலச்சரிவில் நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களை வந்து கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கும் அவ்வளோ பேர் இருந்தாங்க. கேரளாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தோம் இல்லை மற்ற பல ஸ்டேட்டில் இருந்தும் வந்து அத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நிலச்சரிவுலேருந்து தப்பிச்சவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான பேசிக் ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து இந்த நிலச்சரிவு பாதித்தவங்களுக்கு வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முல்லைப்பெரியார் மட்டும் உடஞ்சிச்சுன்னா கேரளாவில் இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து தண்ணி கிடையாது. எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பெரியார் டேம் உடஞ்சிச்சுன்னா அந்த சைடு இருக்கிற இடுக்கி டேம் அதெல்லாம் வந்து உடஞ்சிரும். அதோட இருக்கிற எல்லா வெள்ளமும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை எல்லாமே வந்து வெள்ளத்துக்குள்ளே ஆக்கிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேரழிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம வயநாட்டில் ஒரே ஒரு பகுதி மட்டும் போனதுக்கே வந்து நம்ம 2 வாரமாக பேசிகிட்ருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், கேரளாவில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா பாதி கேரளாவே வந்து போயிடும் தண்ணிக்குள்ளே. அந்த அளவுக்கு பேரழிவு வந்த பிறகு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேரழிவு நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து தடுக்க முடியும். எல்லாமே வந்து மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்னும் நம்ம காத்துட்டு இருந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. முல்லைப்பெரியார் டேம் விபத்து நடந்தால் இல்லாமல் இருக்க போகிறது சில மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு மனித சமூகமே வந்து அழிய போகுது. அதனால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம போராடுவோம். இந்த பேரழிவு நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஜூலை 29 வரைக்கும் முண்டக்கையிலே அதே மாதிரி சூரல்மலையிலே இருந்தவங்கக்கிட்ட இங்கே இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்புவாங்களா? அவங்களாம் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நாங்களாம் எவ்வளோ வருஷமாக இருக்கோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் முல்லைப்பெரியார்லேயும் நடக்க போகுது. இந்த துயர சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம இப்போவே வந்து முன்னேற்பாடுகள் செய்யணும். அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இது வந்து கேரள மக்களுக்காக மட்டும் இல்லை, ஒரு மனித சமூகத்துக்காகவே வந்து சொல்கிறோம்.